ஏன் பிலிப்பைனீஸ் அவங்க வீட்டு ரூஃபை ஓட்ட போட்டு அதில் வாட்டர் பாட்டில் வச்சு அடைக்கிறாங்கன்னு தெரியுமா? இது ஒரு கரண்ட் இல்லாத இயங்கக்கூடிய லைட்டிங் மெத்தடு. ஸ்லம் ஏரியாவில் இருக்க மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. அங்கே நிறைய கரண்ட் ஷார்டேஜ் இருக்கிறதுனால சிம்பிளா ஒரு பழைய வாட்டர் பாட்டிலை கிளீன் பண்ணி அதில் சுத்தமான கிளியர் வாட்டர் ஃபில் பண்ணி அது பாசி பிடிக்காம இருக்க கொஞ்சமா ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி ரூஃப் ஷீட்ல ஹோல் போட்டு அதில் பாதி பாட்டில் மட்டும் உள்ள தெரியுற மாதிரி வந்து சீல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ரூஃபுக்கு மேல இருக்க பாதி பாட்டில் சன்லைட் படும்போது அந்த லைட் வந்து ஃபுல்லா செதறடிச்சு பாட்டில் ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி வீட்டுக்குள்ள ஒரு 20 வாட்ஸ் பல்ப் போட்டோமா நல்லா பிரைட் ஆகுது ரூம். இந்த டெக்னாலஜி ஆல்ரெடி லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பயங்கர உதவியா இருந்துட்டு இருக்கு. எங்கன்னா பிலிப்பைன்ஸ், ஆப்பிரிக்கன் அண்ட் மற்ற சில பகுதிகளில் இந்த மெத்தடை நைட்லி யூஸ் பண்றதுக்காக இதில் சின்னதாக ஒரு சோலார் பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. பகல்ல ஆஸ் யூசுவல் சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வீட்டுக்குள்ள வந்து வெளிச்சத்தை கொடுக்கும். பட் நைட்ல சோலார் பேனல் இருக்க லைட் வந்து எரியும். அது பாட்டிலுக்குள்ள ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி வீட்டுக்குள்ள வந்து ஃபுல்லா வெளிச்சத்தை கொடுக்கும். இதுக்காக ஆகிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சின்னதாக ஒரு மினரல் பாட்டில் அண்ட் ஒரு சீப்பான சோலார் பேனல் இருந்தாலே போதும், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். மின்சார வசதியை சென்று சேராத ஊர் மக்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. நன்றி.